ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் கேன்ட் லிவ் அ நார்மல் லைஃப் மேன்வாவோட 98வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 97 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோ லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஏரிஸ் இருந்துட்டு செகண்ட் ரேங்க போட்டு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட வந்துட்டு டூவல் கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ மேஜிக்கை வச்சு நார்த்தன் ஃப்ரண்ட் லைன் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஃபெலிக்ஸ் இருந்துட்டு ஃபீனிக்ஸை சேர்ந்த மெஜிஷியன்ஸ் எட்வினுக்கு எனிமியோட டிஸ்பெல டிஸ்மேண்டல் பண்றதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாருமே டிஸ்பெல போட வந்துட்டு ஆரம்பிச்சாரானுங்க. அதனால எனிமியோட அந்த டிஸ்பெல் மேஜிக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடையறத உங்களாலேயே பார்க்க முடியும். அப்ப அந்த ஹெனி ரெண்டு இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப எட்வின் இருந்துட்டு நம்ம எனிமியோட டிஸ்பெல வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணியாச்சு அப்படிங்கிறப்பவே உடனே ஃபெலிக்ஸ் இருந்துட்டு ஃபிளேம் கேனன் அதுக்கப்புறம் ஃபயர் கேனன் ரெண்டுத்தையுமே இருந்துட்டு ஒன்னா இருந்துட்டு யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஷீல்டை வந்துட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். அது வந்துட்டு முழுசா கிராக் விட ஆரம்பிக்கிறப்ப ஹெனி வந்துட்டு போச்சு, உடனடியா மேஜிக் பேரியரை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுங்க சீக்கிரம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம மேஜிக் வச்சு அந்த பேரியரை வந்துட்டு உடைச்சிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோர்ட்ரஸஸோட வால்ஸ் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிருச்சு, எல்லா ட்ரூப்ஸும் இப்போ அட்வான்ஸ் ஆகுங்க அப்படிங்கிறப்ப அந்த கவுண்ட் கோமஸ் இருந்துட்டு ரோமன் வந்துட்டு நினைச்சதை விடவே ரொம்ப போல்டா வந்துட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல 1,00,000 ட்ரூப்ஸை வந்துட்டு நிறுத்தி வச்சு மவுண்டன் மேஜஸையும் டீப்ளாய் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 2 வாரத்துக்காச்சும் நாங்க தாக்கு பிடிப்போம் அப்படின்னு நினைச்சேன். ரியல் ப்ராப்ளம் என்னன்னா சீசருக்கும் ஏரிஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த டூவல் ஆஃப் டிசிஷன் மட்டும் தான். ஏரிஸ் வந்துட்டு ஆக்சுவலா வின் பண்ணிட்டான் அப்படின்னா விஷயங்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறிடும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்ப அதுவுமே லைவா போட்டுட்டு தான் இருக்காங்க. யார் ஜெயிப்பா? சீசர் தான் ஜெயிப்பாங்க. வெல், இவன் ஏரிஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆல்வரஸை வந்துட்டு ஓவர்வெல்மிங்கா டிஃபீட் பண்ணான் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் அங்க மக்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க பாருங்களேன், சீசர் வந்தாச்சு அட்லாஸ்ட் அப்படிங்கிறப்ப ஏரிஸோட சேலஞ்ச அக்செப்ட் பண்றதுக்காக வாலாவோட டாப் ரேங்கர் சீசன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தாப்ல. அப்ப இந்த சீசர் இருந்துட்டு நீ வந்துட்டு என்னோட அட்வைஸ் வேணும், டீச்சிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடிட்டு இருந்த, பட் இப்ப உனக்கு வந்துட்டு என்ன சேலஞ்ச் பண்றதுக்கே தைரியம் வந்துருச்சா? ஹவு சர்ப்ரைசிங் அப்படிங்கிறப்ப ஏரிஸ் இருந்துட்டு என்ன வெல்கம்னு சொல்றதுக்கு பதிலா இவ்வளவு சுத்தி வளைக்கிறீங்களே அப்படிங்கிறப்ப சீசர் இருந்துட்டு ஹவு ட்ரூலி அன்பார்ச்சுனேட், நீ மட்டும் என்னோட ஸ்டூடெண்டா மாறி இருந்த அப்படின்னா என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையுமே உனக்கு நான் சொல்லி கொடுத்து இன்ஹெரிட் பண்ண வச்சிருப்பேன். இன்னும் ஒரு முட்டாள்தனமான சாய்ஸை எடுத்திருக்க, அதனால உன்னோட புவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இப்பவே மண்டிட்டு மன்னிப்புக்காக என் முன்னாடி நீ கெஞ்சணும். உன்னோட வாழ்க்கையை வந்துட்டு எம்பரருக்காக அர்ப்பணிச்சு இப்பல இருந்து வாழணும். அப்படி பண்ண அப்படின்னா உன்னோட உயிரை வாலாலாவோட ஃபியூச்சருக்காக நான் மிச்சம் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஏரிஸ் வந்துட்டு எஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட டீச்சிங்கை வந்துட்டு ரிசீவ் பண்ணதான் ஒரு ஸ்வார்ட்ஸ்மேனா அதுக்கப்புறம் ஒரு வாரியரா யாருக்கிட்டையுமே எதை பத்தியுமே நினைக்காம நான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஆஸ் லாங் அஸ் நான் வந்துட்டு வளர்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சேன். பட் கடைசியில ஒரே ஒரு தாட் மட்டும் தான் எப்பவுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கும், என்னால அவங்கள விட பவரா மாற முடியும். வெதர் அதுக்கு வந்துட்டு சில மணி நேரங்கள் ஆனாவோ இல்ல சில நாட்கள் ஆனாலோ என்னோட ஆப்போனண்ட்டை வந்துட்டு என்னால சஃபிஷியண்டா வந்துட்டு ஓவர் பவர் பண்ணி வர முடியும். அதனாலதான் நான் எந்த ஒரு தயக்கமே இல்லாம மத்தவங்கள்ட்ட இருந்து விலகி வந்து அடுத்தவங்கள்ட்ட டீச்சிங்க கேட்பேன். சீசர், நீயுமே எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே கிடையாது, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுக்கு அப்போ எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. எனக்கு லேக் ஆனது எல்லாமே வெறும் டைம் மட்டும்தான். பட் நவ் வேலாலாவை லீவ் பண்ணிட்டு டிமிட்ரியில போய் நான் செட்டில் ஆயிருந்தாலும் பல மாசங்கள் கடந்து போயும் என்னால ஸ்டில் அந்த டிமிட்ரியை விட்டு வர முடியல. உனக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரியுதா? அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளோ இருக்கு, அவங்கள சர்பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோலாம் போயிட்டு அந்த ஆர்க்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு அர்கேடியில இருந்து வந்திருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏரியஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆல்வரஸ் அதுக்கப்புறம் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த டேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மிஷனை கொடுத்திருப்பான் ஹீரோ. ஏரிஸ் இருந்துட்டு நான் வந்துட்டு எப்படி எனர்ஜி குறை யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டேன். பட் உண்மையாலுமே என்னால அவங்க 2 பேரை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துட்டு உன்னோட ஸ்வாட வெளியிடு, இப்பே இருந்து நான் தான் அவனோட ஆப்போனண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்வாடை எடுக்கிறான். அதாவது ஆல்வரஸ் கூட சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு வரான். அதுல வந்துட்டு நம்ம ஏரிஸ் தான் இருந்துட்டு அடி வாங்கிட்டே இருக்கான். ஏரிஸ் வந்துட்டு பாதி நாளைக்கு இந்த மாதிரி அடி வாங்கி தரையிலே விழுந்துட்டு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. இவரை டிஃபீட் பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடுமே இருந்துட்டு எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்வரஸ் மாதிரி இமிடேட் பண்ணது போதும், இப்போ கொஞ்சம் நான் டிஃபிகல்ட்டியை வந்துட்டு அதிகப்படுத்துறேன், இப்போ உன்னை சீசரோட ஸ்டைல்ல வந்துட்டு நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த நாள் ஏரிஸ் இருந்துட்டு அவனால ரீச்சே பண்ண முடியாத ஒரு உலகத்தை வந்துட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல வந்தோம் அப்படின்னா 2 பேத்துக்கும் நடுவுல அந்த டூவல் ஆஃப் டெசிஷன் வந்துட்டு
ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுல இருந்து ஏரிஸ் இருந்துட்டு தப்பிச்சாராம். அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு அந்த கோவத்துல சீசர் வந்துட்டு நம்ம ஏரிஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சீசர் வந்துட்டு ஒரு பார்பேரியன் வாரியர். ஏன்னா அவனோட ஆப்போனண்ட்டை வந்துட்டு இறக்கமே இல்லாம தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு நீ சீசருக்கு எதிராக பண்ணிட்டு அப்படின்னா அதுவே போதுமானது அப்படின்னு தான் ஹீரோ சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் நம்ம ஏரிஸ் வந்துட்டு கரெக்டா ஒரு அட்டாக் பண்ண போறப்ப சீசர் வந்துட்டு ஹவு டேர் யூ, ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வழியா ஸ்லிப் ஆகி என்ன அட்டாக் பண்ண வந்துட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அட்டாக் வந்துட்டு பிளாக் பண்ணி பின்னாடி அனுப்புறப்ப ஏரிஸ் வந்துட்டு என்னோட சாய்ஸ் வந்துட்டு கரெக்ட் தான், இவனை விட ஒரு ப்ரூட்டலான மான்ஸ்டருக்கு எதிராக நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்து இவனோட அட்டாக் எல்லாமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி எனக்கு இப்ப தோணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப சீசர் இன்சோலன்ட் பாஸ்டர்ட் இப்பயே வந்துட்டு நீ சாக போற, சீக்ரெட் ஆர்ட் கிரிம்சன் லைட்னிங் ஸ்லாஷ் அப்படின்ட்டு அதை பண்ண போறப்ப ஏரிஸ் இருந்துட்டு டிமிட்ரியில அவனோட டைமை வந்துட்டு நினைச்சு பார்க்கறான். அவனுக்கு பார்த்தது எல்லாமே அந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியால கவர் பண்ணப்பட்டிருந்த ஒரு வேர்ல்டு தான். அதுக்கப்புறம் அவனோட மைண்டோட அடி ஆழத்துல ஒரு ஃபியர்ஸ் கிளாரிட்டியோட எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மெமரியை வந்துட்டு அவன் சமன் பண்ணான். அதுதான் ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர் ஃபர்ஸ்ட் டெக்னிக். சோ ஹீரோட டெக்னிக் வந்துட்டு இவன் யூஸ் பண்றான். கெவினுக்கு அப்புறம் இவன் தான் இதை யூஸ் பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏரிஸ் இருந்துட்டு அதை வந்துட்டு உணராமலேயே ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட்டை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கான். ஈவன் தோ ஏரிஸ் வந்துட்டு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்ல ஒரு ஜீனியஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இதுக்கு முன்னாடி இதை அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அவன் ட்ரை கூட பண்ணது கிடையாது. ஏரிஸோட இந்த அட்டாக் வந்துட்டு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவால ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட், அதோட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் பவரை கூட கீப் அப் பண்ண முடியல. இருந்தாலும் கூட சீசரை ஃபேஸ் பண்றதுக்கு அது வந்துட்டு போதுமான அளவு இருக்கு. அவனோட தலையை வந்துட்டு ஏரிஸ் வெட்டி போட்டாரான். மனசுக்குள்ள நான் வந்துட்டு அதை இமிட்டேட் பண்ற அளவுக்கு தான் இப்போதைக்கு கேப்பபிளா இருக்கு. பட் அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியுமே அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிற ரெஃப்ரி மாதிரி இருந்தவன்ட்டு ஏரிஸ் இருந்துட்டு சீசரை டிஃபீட் பண்ணிட்டான். அது மூலியமா இந்த வால்ஹாலாவோட டாப் ரேங்கரா வந்துட்டு மாறிட்டான். அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையுமே மக்கள் வேற பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்களா. இதை பார்த்து கடுப்புல அந்த எம்பரர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஏரிஸ் இருந்துட்டு வால்ஹாலாவோட குடிமக்களே நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, இப்பையில இருந்து இந்த வால்ஹாலாவோட ரேங்கரா என்னோட குவாலிஃபிகேஷனை வந்துட்டு நான் ரீஅனௌன்ஸ் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சீசர் வந்துட்டு யாரை விடமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வார்ட்ஸ்மேனா இருந்தான். பட் இந்த டூவல்ல அப்ப இருந்த மாதிரியே தான் இப்ப இருக்கான். கொஞ்சம் கூட அவன் மாறவே இல்ல. ஏன்னா இவன் வந்துட்டு இதை விட பவரா மாறக்கூடிய ஹையர் ரேமுக்கு ஆசைப்படுறத விட்டுட்டு பாலிடிக்ஸ்னாலையும் பவர்னாலையும் வந்துட்டு அவன் அப்ஸ்கர்ட் ஆயிட்டான். நீங்க வந்துட்டு பவர்லயே வந்துட்டு ரிலே ஆயிருந்தீங்க அப்படின்னா பிரைடு வந்துட்டு மறைஞ்சு போயிடும். பிரைடு இல்லாத ஒரு ஸ்வார்ட் இருந்துட்டு கடைசி வரைக்கும் அழுகிதான் போகும். சோ சீசரோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் இருந்துட்டு அப்பயே வந்துட்டு தேக்கம் ஆயிருச்சு. அவனோட சேர்ந்து வாழால இருக்கிற மக்கள் அப்படியே ஒரு இடத்துல தேங்கிட்டீங்க இம்ப்ரூவ் ஆகாம. நீங்க எல்லாருமே இந்த கண்ட்ரியோட துரோகி அப்படின்னு கூட என்ன கூப்பிடலாம். பட் நான் வந்துட்டு ஒரு வாரியரா பிறந்தவன். நான் வந்துட்டு ஒரு வாரியரா தான் சாவேன். நான் டிமிட்ரியில இருக்கிறப்போ நான் வந்துட்டு அலைவாவும் ஒரு வாரியர் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வாளால இருக்கிற நம்ம எல்லாருமே வாரியர் பிளட் லைனர்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத என்னைக்குமே வந்துட்டு மறந்துடாம ஞாபகம் வச்சிருக்கணும். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு வாளாலா உண்மையுமே எப்ப வந்துட்டு இப்படி மாற ஆரம்பிச்சது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும் இந்த வாளாலாவோட குடிமக்களுக்கு வந்துட்டு ஒரு வாரியரோட நாட்டை சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரைடு இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த ரேங்கிங் சிஸ்டமும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பிரிட் மூலியமா தான் வந்திருக்கும். எட் சீசர் இந்த வாலாலாவே ரெப்ரசன்ட் பண்ற நம்பர் 1 வாரியர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாமே போயிட்டான். சோ அதுக்கு வந்துட்டு இவங்க நினைக்கிற அந்த நம்பிக்கைக்கு அப்படியே முரண்பாடா அமைஞ்சிருச்சு. அப்பதான் அந்த இடத்துல நம்ம லூக்கஸ் இருக்கான்ல ஹாவோ செக்டோட லீடர், அவன் இருந்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னதான் ஏரிஸ் வந்துட்டு இம்பீரியல் ஃபேமிலிக்கு விசுவாசமா இல்லனாலும் ஆரிஸ் வந்துட்டு வேலாலாவோட ஒரு பிரைட் இருந்தும் கூட அவன் வந்துட்டு வேலாலா வந்துட்டு அபேண்டன் பண்ணிருக்கான் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வாலாலாக்கில இருந்து வெளியே காலடி எடுத்த வச்ச உடனே அவன் வந்துட்டு சீசரை டிஃபீட் பண்ணி அவனோட சாய்ஸ் வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டான். அப்படின்னா சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்களே தட்ஸ் ரைட், அவன் வந்துட்டு டிமிட்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப நாளா ஆகலையே அப்படின்னா உண்மையாலுமே இந்த வாலாலா வந்துட்டு ஒரே இடத்துல தேங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பேசுறப்ப லூக்கஸ் இருந்துட்டு ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஸ்வாட ஒழுங்கா கூட வீல்டு பண்ண முடியாத தகுதியே இல்லாதவங்க எல்லாமே இங்க இருக்கிற பவர்ல இருக்கிற பீப்புளா தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கிறானுங்க. உண்மையாலுமே இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வாலாலாவா அப்படின்னு கேக்குறப்ப அங்க இருக்க at the very least ஒரு இன்கம்பட்டன்டான 14th சன் கூட பவர்ஃபுல் ப்ரொடக்ஷனை வந்துட்டு ரிசீவ் பண்றான். அவன் வந்துட்டு இந்த வாலாலாவோட பவரை வந்துட்டு சீஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எம்பரரை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஷாக்னாலேயும் டினைஸ்னாலேயும் அங்க இருக்கிற எமோஷன்ஸ் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. சூன் இம்பீரியல் ஃபேமிலிக்கு எதிரான கோவமா வந்துட்டு அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஃபைனலி அவங்களுக்குள்ள இருந்த அந்த வார்த்தையில வந்துட்டு அவனுங்க அடக்கி வைக்க முடியல. நம்ம வந்துட்டு எழுந்தாகணும். நம்ம வந்துட்டு இந்த வாலாலாவோட ரியாலிட்டியை தொடர்ந்து கண்டுக்காம இருக்க முடியாது. நவ் டியூக் வியோட்டோ இருந்துட்டு கிளர்ச்சியை வந்துட்டு
தூண்டி விட்டு அவரோட வாய்ஸை ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்காக நம்ம ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி சாகிறது தான் ஒரே வழி. நம்ம எல்லாருமே வாலாலாக்காக நம்மளோட உயிரை வந்துட்டு பணைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிஸோட ரிமார்க் வந்துட்டு அங்க வேலாலாவோட சிட்டிசன்ஸோட ஆர்னட்டை வந்துட்டு பத்தி எரிய வச்சுட்டான். அப்ப இந்த பெல்ஃபர் வந்துட்டு த ரோமன் டிமிட்ரி இவன் வந்துட்டு வாலாலோட பாத்தை வந்துட்டு பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும். கவுண்ட் கோமஸ் இது வந்துட்டு ஒரு ஆல் அவுட் வார். இதுல எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் டவுன் ஆகுதோ அவங்க வந்துட்டு ஒரு அழிவை சந்திக்கணும். அப்படிங்கிறப்ப கவுண்ட் கோமஸ் வந்துட்டு யூ மீன் நார்த்தை வந்துட்டு அபேண்டன் பண்ணிடணும்னு சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப பெல்ஃபர் வந்துட்டு நீங்க சொல்றது ஆஃப் கரெக்ட். டிமிட்ரியோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்சிஸ்டன்ட். ஏரிஸை யூஸ் பண்ணி வேலாலாக்கிற ஹையஸ்ட் ரேங்கரை எலிமினேட் பண்ணி அதே நேரத்தில் நார்த்தர் ஃப்ரண்ட்டையுமே டைரக்டா அட்டாக் பண்ணி நம்ம அந்த கிளர்ச்சியாளர்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கான். இந்த எனிமி அலையன்ஸ்ல வெறும் 1,00,000 ட்ரூப்ஸ் தான் இருக்காங்க. அதை வச்சு இந்த வாலாலா வந்துட்டு பிரிங் டவுன் பண்ண முடியாது. இந்த ஹோல் கமோஷனுமே அவங்க சைடு வந்துட்டு ஒரு அட்டென்ஷனை ஈர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். உண்மையான ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த ஹெர்னாடுல இருக்கிற கிளர்ச்சியாளர்களுக்கு வந்துட்டு இவங்க உதவி செய்யறது தான். அப்படிங்கிறப்ப கோமஸ் பட் அந்த நார்த்தையும் தாண்டி ரோமனை வந்துட்டு அட்வான்ஸ் ஆகி வந்துட்டானா அப்படிங்கிறப்ப பெல்ஃபர் வந்துட்டு அப்படின்னா நம்ம கான்டினென்டோட சிச்சுவேஷனை நம்மளோட அட்வான்டேஜுக்கு சேர்த்துக்கலாம். குரோனோஸ் வந்துட்டு ஏர்மிஸ்டிக்ஸ்னால இந்த விஷயத்துல தலையிட முடியாது. பட் கைரோவோட பார்டர்ல அவங்களோட ட்ரூப்ஸ் வந்துட்டு அமுச்சு வைக்கிறது வந்துட்டு ஸ்டில் பாசிபிள் தான். அப்படிங்கிறப்ப கோமஸ் மார்க்கஸ் பெல்ஃபர் இவர் வந்துட்டு வேலாலாக்காக ஒரு பெஸ்டான ஆக்ஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையுமே அது பர்ஃபெக்டான பிளான். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு மார்க்கஸ் பெல்ஃபர் ஒரு மெசேஜ் வந்துட்டு வந்திருக்கு நார்த்தர் ஃப்ரண்ட்ல இருந்து. இட் சீம்ஸ் நீங்க வந்துட்டு இதை டைரக்டா தான் ரிசீவ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப மெசேஜ் பண்ணிக்கிதே நம்ம ஹீரோ தான் மார்க்கஸ் பெல்ஃபர். இது வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நான் கவுண்ட் பிராகனோட தலையவே கிஃப்டா அமுச்சு வச்சேன். எட் நீங்க வந்துட்டு இப்படிதான் என்ன கிரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறப்ப மத்த 2 பேருக்கும் நார்த்தன் ஃப்ரண்ட் வந்துட்டு ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்பவே முடியல. எனக்கு வந்துட்டு இதை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கூட இன்டென்ஷனே கிடையாது. நீங்க வந்துட்டு இப்பவே எம்பரரை கூப்பிட்டு என் முன்னாடி மண்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க விட்டீங்க அப்படின்னா அப்ப நான் இந்த போரை நிறுத்துறேன். அப்படிங்கிறப்ப நான்சென்ஸை வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது நிறுத்து. குரோனோஸோட ஃபோர்ஸஸ் எல்லாமே கைரோவோட பார்டர்ல அவங்களோட எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு என்ன பிளான் போட்டாலும் சரி அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு பயமே கிடையாது. இப்பவே அந்த ஹெர்னாட்ல இருக்கிற கிளர்ச்சியாளர்களை அட்டாக் பண்றதுக்காக நாங்க ஃபோர்ஸஸ் அனுப்பி வைக்க தான் போறோம். அதுக்கப்புறம் இந்த கான்டினென்ட்ல இருந்து டிமிட்ரியை அழிக்க தான் போறோம். உனக்கு இந்த குரோனோஸையும் வாலாலாவையும் 2 பேத்தையுமே எனிமியா மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்லி கொடுக்க போறோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் இந்த வாலாலாவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லவுடா கிளியரா வந்துட்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்துட்டு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே, ஹவு நைவ். நான் வந்துட்டு இங்க இருந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இந்த வாருக்கு ஒரு முடிவை கட்டாம விட மாட்டேன். சோ இதே ஆட்டிடியூட கடைசி வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கடைசியில நீங்க என்ன வந்துட்டு டைரக்டா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்கு நண்பர்களே. அது வந்துட்டு தனியா ஒரு வீடியோ போட்டா ரொம்ப குட்டியா இருக்கும். சோ இன்னொரு சாப்டர் ரிலீஸ் ஆனோன்னு அப்போ வந்துட்டு நான் போட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.